சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பச்சரிசி மாவு ஒரே ஒரு கப்பு மாவு எடுத்தா போதும் நம்ம 3 விதமான டிஷ் பண்ணலாம். அது என்ன பண்ண போறோம்னா பால் கொழுக்கட்டை திரட்டி செய்யறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும். நான் ரொம்ப ஈஸியா ரொம்ப சீக்கிரம் கிச்சனுக்குள்ள போனதுமே செய்யலாம். அவ்வளவு ஈஸியா ஒரு விதமான நான் செஞ்சு சொல்லி கொடுக்க போறேன். அப்புறம் வந்து உப்பு உருண்டை, பூரண கொழுக்கட்டை ஒரு கப்பு மாவு பிசைஞ்சாலே நம்ம 3 விதமான டிஷ் பண்ணிக்கலாம். அதை தான் நான் செய்ய போறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் ஒரு கப் மாவு எடுத்து வச்சிருக்கேன். சுடுதண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். இப்ப அந்த தண்ணிக்குள்ளேயே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மாவு பிசையலாம். நம்ம வச்ச தண்ணி நல்லா கொதிக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவுல ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எல்லா தண்ணி ஊற்ற வேணாம், திட்டமா ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சாதாரணமாக நம்ம இடியாப்ப மாவு எப்படி பிசையுமோ அதே மெத்தேடு தான். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா. இங்கே பாருங்க, நல்லா சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஆறணும். அப்படியே தட்டு போட்டு மூடி வைப்போம். கொஞ்சம் ஊறியும் வரும், ஆறியும் வரும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு கரெக்டாக. ரொம்ப தண்ணியாகவும் பிசையாதீங்க, ரொம்ப கட்டியாகவும் பிசையாதீங்க. இடியாப்ப பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் ஊறியும் வரும், நல்லா சாஃப்டாக ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டை பிழிய முடியும். இப்போ இதை ஆற வச்சுட்டு பார்க்கலாம். மாவு ஊறட்டும் ஆறட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம பூர்ணத்துக்கு முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு தேங்காவை வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தேங்காயில் சும்மா ஒரு கைப்பிடி தேங்காய். இது வந்து பூர்ணம் எடுக்கிறதுக்கு, பூர்ணம் வைக்கிறதுக்காக இதை பொடி பண்ணிக்கலாம். முதல்ல நான் வந்து தேங்காய் அரைச்சின்னு வந்துட்டேன். பார்த்தீங்களா, பொடி பண்ணின்னு வந்துட்டேன். இது வந்து கொழுக்கட்டைக்காமா? ஆமா, பூரணம் கொழுக்கட்டைக்கு இது. இப்போ அந்த தேங்காவிலேயே வந்து சக்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை வேணாலும் வெள்ளை பாவை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த வெள்ளையாக செய்யறதுனால சக்கரை போட்டு செய்கிறேன். உங்களுக்கு வெள்ளையாக வேணுமா எல்லாமே அழகாக, அதனால் வெள்ளையாக செய்யலான்ட்டு. அந்த பால் கொழுக்கட்டையில் கூட நாட்டு சக்கரை வெள்ளம் போட்டு செய்யலாம். பசங்களுக்கு வந்து இந்த வெள்ளை சக்கரை போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும். வெள்ளையாக இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு அவங்களுக்கு. அதனால் சக்கரை போட்டு தான் செய்ய போகிறோம். இது அவ்வளோதான் ரெடி. ஆமாம், அப்படியே ஸ்டஃப்பிங் பண்ணி. ஆமாம், ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம். வந்து அதே மிக்ஸி ஜார்லேயே தேங்காய் பாலுக்கு மீதி இருக்கிற தேங்காவை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாதியாக போட்டுக்கலாம் பால் எடுக்கிறதுனால. அரைச்சிட்டேன், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அப்படிலாம் இல்லை, ஒரே பால் தான் மொத்தமாக நான் எடுத்துக்க போகிறேன். திக்கா? ஆமாம், ரொம்ப தண்ணி ஊற்றாம திக்காக எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற தேங்காவையும் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ தேங்காய் பால் பாருங்க, நான் அதை அரைக்க மட்டும் தான் தண்ணி ஊற்றினேன். ரொம்பலாம் தண்ணி ஊற்றல. 2 பால் 3 பால் எடுக்கலாம். ஒரே பால் மொத்தமாக ஒரு தேங்காய் போட்டு ஒரு கப்பு நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுத்து செய்யறதுக்கு போயிடலாம் வாங்க. அடுத்து வந்து உப்பு உருண்டைக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது காயட்டும். இங்கே பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் பொரிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் குட்டி குட்டியாக சிசரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு வச்சுருக்கேன். இதே அதுக்குள்ளே போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உப்பு உருண்டைக்கு வாசனையாக. இதை நல்லா செவர வச்சுக்கலாம். இது பார்த்தீங்களா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா செவந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. அதனால தான் நெய் சேர்த்து ஒரு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த மாவு நெய் ஊற்றி பிசைஞ்சிட்டேன். இப்போ அதை 3 பாகமாக போட்டு ஒரு பாகம் நம்ம உப்பு உருண்டைக்கு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து தேவையானது வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய். அதையும் சேர்த்து இவனை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம மாவுக்கு வந்து கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம். உப்பு உருண்டைக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த பருப்பு மிளகாய் எல்லாம் சேர்ந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உப்பு உருண்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இவனை ஓர வச்சுட்டு அடுத்து பூரண கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அச்சை க்ளோஸ் பண்ணிட்டு இது உள்ளெல்லாம் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டேன். கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு நல்லா இங்கே வந்து நம்ம பூரணம் வைக்கிறதுக்கு கேப் விட்டுட்டு உள்ளே நம்ம கரெக்டாக அதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அழகாக இருக்கும் அதில் பார்க்குறதுக்கே. இல்லை பூண்டு உருண்டை
பூண்டு உருண்டை. பூண்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, வெள்ளையா அழகா. பூண்டு கொழுக்கட்டை. பூண்டு கொழுக்கட்டை இல்ல பூர்ண கொழுக்கட்டை தான், அது பேர் பூண்டு கொழுக்கட்டை எல்லாம் கிடையாது. சரி, பூர்ண கொழுக்கட்டை. பூர்ண கொழுக்கட்டைனா பூத்து. இப்போ வந்து இது உள்ள சி இப்போ வந்து ஸ்டப்பிங்க உள்ள வச்சுக்கிறேன் நானு. அதுவும் வெள்ளை, இதுவும் வெள்ளை. ஆமா, வெள்ளையாவே இருக்கும் அந்த மாதிரி வச்சோம்னா அழகா. அதுக்காக தான் நீங்களே கேட்டுக்கோங்க, வெள்ளையாவே இருக்கும் அழகான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறமா அப்படி வச்சாதான் நாங்க சாப்பிடணும் எங்க மேல பழிய போடுறாங்க. அவங்களும் வெள்ளையா தான் கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த வெல்லம் வந்து கலர் வந்து பிடிக்க மாட்டேது. கலர் இல்ல, டேஸ்டே பிடிக்க மாட்டேது. இங்க பாருங்க இவ்வளவு சூப்பரா வந்துச்சு கொழுக்கட்டை. இதே போல எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிக்கலாம் நம்ம. ஏதோ கையில பிடிச்சி வச்ச மாதிரியே சூப்பரா வந்துச்சு. பெருமை வேற அச்சு வச்சு. ஏங்க நான் அந்த காலத்துல நாங்க கையில தண்ணி பிடிப்போம். இப்ப இந்த அச்சு வந்துருச்சு. என்னது நவீன காலம் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து ஈஸியா வர மாதிரி கிடைச்சிச்சு. நாங்க என்ன பண்றது, எங்க தப்பு இல்லை. உலகம் வளருது, எல்லாமே வளருது, அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி காமிக்கலாம். சரி, கொழுக்கட்டை பிடிச்சி காமிச்சிடலாம். இங்க பாருங்க, எல்லா பூர்ண கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு, அவ்வளவுதான். இப்ப அது நம்ம உப்பு உருண்டையும் வந்து கையில உருண்டை பிடிச்சா போதும். நம்ம இதுல பண்ணிக்கலாம், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இதுலயும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பூ போல இருக்குல்ல, பசங்களும் சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் ஸ்டைலா கொடுத்தா மாதிரி இருக்கும் பசங்களுக்கு. பூவே கொடுத்துக்கலாம்ல, பூ போல இருக்கு. கருத்து இந்த மாதிரி கருத்தா பேசாத. பூ போல இருக்கிறதுக்கு பூவே. இது பூ போல இல்ல, அது பேர் என்ன, சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் போல இருக்கு. இது பாருங்க, இதெல்லாம் தேவையா நமக்கு? இது நகை இல்ல எனக்கு, இதோ அவ்வளவுதான். ஜிவிட்டு இருக்காங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் மாவு வைக்கணும். இது பாருங்க எவ்வளவு அழகா பூ போல. மாவு வைக்கல, கம்மியா வச்சுட்டேன். இருடி. எப்படிமா பூ போல? எப்படிமா மாவு கம்மியா வச்சுட்டேன். இப்போ எடுக்கிறேன் பாரு. சூப்பரா வந்துச்சா? இந்த சைடு பீஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. நம்ம அழகா அப்படி டிசைன் பண்ணி கொடுத்தா காலைல பசங்களுக்கு டிஃபன் கூட இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. பூ போல இருக்கான். இல்லையா? இருக்குமா? பொடி இருக்கு. இப்ப நல்லா அமுக்குறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அமுக்கணும், சக்தி இல்லை. இப்ப அமுக்கிறேன். வந்துட்டான். வரல, நீங்க தான் இருக்கிறீங்க. வந்துட்டான், பூ போல வந்துட்டான். அது பின்ன அது நம்ம எப்படியோ கஷ்டமே இல்லாம கையிலே வந்துருமா? என்னப்பா இது அநியாயமாகுது. பூ போல. சரி, இதே போல எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, உப்பு உண்டையும் நான் வந்து அந்த இதுல வச்சு அச்சில வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்ப நம்ம இட்லி குண்டால வச்சு அவிச்சிக்கலாம். இட்லி குண்டானையும் வச்சுட்டு தண்ணி ஊத்தி இப்ப இதுல வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒண்ணு, அடுத்து வந்து இன்னொரு தட்டு வச்சு மேல வந்து அடியில உப்பு உருண்டை வச்சுட்டேன். இப்ப மேல வந்து இந்த குழி இது பூரண கொழுக்கட்டை வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வளருங்க, குழி கழின்னு. பூரண கொழுக்கட்டை பூண்டு வெடி மாதிரி இருக்குமா? ஆமா, எத்தனை வெளியே வச்சு வெடிச்சிருங்க. இப்ப இவங்கெல்லாம் வேகட்டும். அப்படியே நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அடுத்து கொழுக்கட்டைக்கு போயிடலாம், பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு. இப்போ வந்து நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு அரை சொம்பு தண்ணி வச்சிருக்கேன். என்ன பால் கொழுக்கட்டை எதுவுமே பண்ணல, நேரா தண்ணி வச்சுட்டோன்னு பாக்குறீங்களா? அதான் ட்ரிக்ஸ், ஈஸியா செய்யறது. இப்ப இந்த ஒலை கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். தண்ணி ஒலை வச்சுட்டு அது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பாருங்க, குழல் முறுக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த முறுக்கோட அச்சு, முறுக்கு குழாய், இதுலதான் நம்ம வந்து இப்போ பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். இப்போ இதை போட்டுட்டு இது உள்ள ஃபுல்லா என்ன தடவிக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்படி கொழுக்கட்டை செஞ்சு. நான் பால் கொழுக்கட்டை செய்யறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் எங்க பாட்டி எல்லாம் செய்யும் போது பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாருமே சேர்ந்து மொத்தமா உக்காந்துட்டு துணி பெரிய வேட்டியை பிரிச்சு போட்டு அதுல வச்சுதான் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஈஸியா இது கத்து வச்சிருக்கேன். நான் நினைச்சேன் இடியாப்பமா பிசைஞ்சோம்ல, இடியாப்பம் பிழிகிறோம், அதே போல இதை சுடுதண்ணில பிழிஞ்சு விட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நிஷாக்கு பண்ணி பார்த்தோம். அது நல்லா வந்துச்சு. அதனாலதான் அதை அப்படியே வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒலை கொதிக்குது, பாக்கலாம். இங்க பாத்தீங்களா, ஒலை கொதிக்குது. இப்போ கொதிக்கும் போது நான் ஸ்டவ் சிம்மில் வச்சிடறேன். வச்சுட்டு அதுல டைரக்டா அப்படியே பிழிஞ்சு விடுறேன். நீங்க இப்படி பிழியும் போது அதுவே கட் ஆயிடும் தனித்தனியாவே. வெந்த உடனே மேல மிதக்கும். முறுக்கு மாதிரி தான் பிழிகிறேன். ஆனா அது வெந்து மேல வந்துடும் பாருங்க. இப்ப ஸ்டவ் பெருசா வச்சுட்டு மூடி போட்டுறேன். மேல மிதக்கிட்டு வந்துடும் வெந்த உடனே. அப்புறம் ரெண்டாவது ரவுண்டு அது மேலேயே நம்ம பிழிஞ்சு விடலாம். நம்ம திறந்து பார்க்கலாம். இப்ப பாத்தீங்களா உடையுது பாருங்க, அப்படியே நல்லா தெரியுது பாருங்க. இங்க பாருங்க, மிதங்கின்னு வந்துருச்சு. அப்படியே கட் ஆயிடும் வேக வேக. அடுத்து நம்ம இதையும் அதுக்குள்ள பிழிஞ்சு விட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி இப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. கொஞ்ச நேரத்துல பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம்.
நம்ம உக்காந்துட்டு கையில தேய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் செய்ய வேணாம். நான் ஏன்னா தேங்காய் பால்ல பிழியல, முக்கியமா அது சொல்லல. தேங்காய் பால்ல பிழிஞ்சா திரியும் தேங்காய் பால். நம்ம என்ன கொஞ்சமா சுடுதண்ணி வச்சு இதுல பிழிஞ்சு விட்டு இது வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் அதுல சேர்த்தோம்னா சூப்பர் ஆயிடும். இங்க பாருங்க, முறுக்கு குழாயில கடைசியா இருந்ததுல அதை மட்டும் எடுத்து நம்ம கொஞ்சம் கையில தேய்ச்சி போட்டுக்கலாம். இங்க பாருங்க, நம்ம ரெண்டாவது பிழிஞ்சு விட்டதை நான் ஸ்லோவா வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாத்தீங்களா நல்லா வெந்து மேல மிதங்கி வந்துருச்சு பாத்தீங்களா, தானாவே கட் ஆயிடும் அது நம்ம எல்லாமே சேர்க்கும் போது. இப்ப நம்ம முறுக்கு குழாயில இருந்ததை தேய்ச்ச பாத்தீங்களா, அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இவனையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இங்க பாருங்க, நம்ம போட்டது எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அங்க பாத்தீங்களா எப்படி கட் ஆயிட்டு வருது பாருங்க, சூப்பரா வருது பாருங்க. கையில தேய்ச்சா வரையா இருக்கு பாத்தீங்களா கொழுக்கட்டை. அதான் ட்ரிக்ஸ். அறிவா யோசிச்சு நான் ஏதோ ஒரு ஐடியா ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 2 3 4 ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்க வந்து இதுக்கு பதில் வெல்லம் வேணாலும் நுணுக்கி போட்டுக்கலாம். வெல்லத்தை வந்து கரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டி ஊத்துங்க, மண்ணு ஒரு வெல்லம் போடும்போது மட்டும். இப்போ இது கொதிக்கிட்டோம். இது மேலேயே கொஞ்சம் ஏலக்காய் தூளம் போட்டுடும். அது சர்க்கரையில கொஞ்சம் வேகும் அந்த கொழுக்கட்டையெல்லாம். அப்போ நல்லா தித்திப்பு அது உள்ள இறங்கிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி இதில் ஊறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய் பால் 1 கப்பு, அதெல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து நான் இதில் கொழுக்கட்டை ஊற்றுறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வெறும் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதில் ஊற்றிக்கலாம். இது ஏன்னா இந்த கொழுக்கட்டை மாவு நல்லா வந்து திக்கு வரும் அந்த கிரேவி, அதனால தான். கிரேவி என்ன பால் கொழுக்கட்டை பாருங்க, பால் கொழுக்கட்டைக்கு கிரேவி வரும்ல, இது வந்து இந்த மாவை வந்து இதில் கரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம்னா திக்காயிடும், நல்லா இருக்கும். ஒரு 3 டிஷ்ஷு செய்யறதுக்குள்ள வாய் எந்த வளருது பாருங்க, நடுங்குது. இப்போ இதாவது தானே ரெடி. கொஞ்ச நேரம் கை விடாம கலர் எல்லாம் உடனடியா நின்றோம். எப்பவும் கை விடாம தான் கலர்றீங்க, கரண்டி விட்டு கலரணும். சரிங்க காமெடிக்கு. இங்க பாருங்க நல்லா கொதிக்குது. நம்ம ஊத்தின மாவும் நல்லா வெந்துருச்சு, திக்காவும் வந்துருச்சு பாருங்க. எப்படி நல்லா உடஞ்சிச்சு பாத்தீங்களா கொழுக்கட்டைலாம், சூப்பரா எப்படி இருக்கு பாத்தீங்களா ஜம்முன்னு. அவ்வளவுதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும், ஏன்னா மறுபடியும் ஆறணும்னா திக்காயிடும் இது. சரியா இருக்கும். அடுத்து நம்ம அந்த கொழுக்கட்டை வேக வச்சலாம், அவனை போய் பார்த்துலாம் வாங்க. அங்க பாத்தீங்களா அட்டகாசமா இவரை வெந்துட்டாரு. இவரையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கப்பு மாவும் ஒரே ஒரு தேங்காய் வரதா போதும். விதவிதமா 3 பலகாரமா குழந்தைங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னரா கூட செஞ்சு கொடுக்கலாம். சாப்பாடு இட்லி தோசை இப்படியே கொடுக்காம இந்த மாதிரி மாத்தி மாத்தி கலரா செஞ்சு கொடுத்தோம்னா விதவிதமா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்லாம. காலி ஆயிடும் தட்டும். அப்புறம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாசனை வேற மூக்க தொலைக்குது. பாய்.